இப்போ எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்கார் ஒருத்தர். யார் அவர், ஏன் அப்படி பேசியிருக்கிறார், மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணார்ல, இப்போ பார்த்தாலும் பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணியிலேயே வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கூட்டணியை பற்றியே ஏன் பேசுகிறாரு, எங்களை பற்றி ஏதாவது ஜோசியம் கேட்டோம் அவர்கிட்ட, அவரெல்லாம் ஒன்று எங்களுக்கெல்லாம் ஜோசியம்லாம் சொல்ல தேவையில்லை, எங்களை நாங்கள் பார்த்துக்குவோம், அவங்க கூட்டணி அவங்க பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்கள் கூட்டணி பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குதா குறைவாக இருக்குது மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஜோசிக்காரம் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாற்றினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்கள் கூட்டணி பெரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட். அதுக்கடுத்துதான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்னென்னா 2026 நாங்கள் தான், எங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்கார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். காட்டுங்க எங்களுடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில பங்கு பெறார் என்பதையெல்லாம் ஊடகம் மூலம் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சு போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதனால மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான காரணம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஏன்னா இந்த ஆட்சியில எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து போச்சு, எல்லா துறையும் ஊழல் மலிந்து போச்சு. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது. அதை எங்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய ஆரவாரம், அவருடைய எழுச்சி பார்க்க தெளிவாக தெரியும்.